இதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புறேன். ஒரு ஆள் 2 பெரிய சூட்கேஸ் எடுத்துட்டு லண்டன் ஏர்போர்ட்ல நடந்துகிட்டு இருக்கான். பெரிய சூட்கேஸ் அப்படி எடுத்து போன உடனே வழியில ஒருத்தர் வரார். அவர் பெரிய பணக்காரர். இந்த இளைஞனை பார்த்து கேட்கிறாரு, தம்பி டைம் என்ன அப்படிங்கிறாரு. உடனே அவன் 2 சூட்கேஸையும் கீழே வச்சுட்டு அந்த ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டை திறந்து வாட்சை பார்க்குறான். சார், உங்களுக்கு எந்த கண்ட்ரியினுடைய டைம் வேணும்? இந்தியாவது வேணுமா, இங்கிலாந்து வேணுமா, யூஎஸ்ஏது வேணுமா, மெக்சிகோது வேணுமா, அல்லது கனடாவது வேணுமா, பிரான்ஸ் வேணுமா, பாகிஸ்தான் வேணுமா, பங்களாதேஷ் வேணுமா, எந்த டைம் வேணும்? இத்தனை டைமும் இதில் வச்சிருக்கியா தம்பி? ஆமாம் சார். சரி, எனக்கு இங்கே இங்கிலாந்து டைமை சொல்லுங்க. சொல்லு. ஜெர்மனிக்கு நான் போகிறேன், அதானே? இந்த டைமில் நீங்கள் போய் சேருவீங்க. அப்போ திடீர்னு என்னாச்சு, ஒரு சத்தம் கேட்குது வாட்சில். உடனே அந்த வாட்சை அமுக்கிட்டு உடனே ஃபோன் பேசுகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்க யாரோ ஒருத்தர் எவ்வளோ இந்த டெஸ்ட் மேட்ச் நடக்குது, யார் ஜெயிச்சாங்கன்னா அழுத்தி ஒரு டிவி ஸ்க்ரீன் வருது, அதை பார்த்து பேசுகிறான். அப்புறம் அதுலேயே ஒரு இமெயில் வருது, கொடுக்குறான். எல்லாம் பண்ணுறான் அந்த வாட்சை. இதை பார்த்தோன்னே அசந்து போயிடுறாரு இவர். இத்தனோண்டு வாட்சில் இவ்வளோ விஷயம் செய்கிறானே, ஆஹா அற்புதம், இந்த மாதிரி ஒரு வாட்ச் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அவர் பெரிய பணக்காரர். தம்பி, இந்த வாட்ச் எனக்கு கொடுங்க தம்பி. சார், இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன் சார். நான் ரொம்ப முக்கியமான வாட்ச், நானே செஞ்ச வாட்ச் சார். இது எப்படி சார் கொடுக்க முடியும்? கொஞ்சம் விலை கூட இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கிறேன், கொடுங்க. சரி சார், $1000 கொடுங்க. $1000? ரொம்ப அதிகமாக இருக்கேன். ஏன் சார், இந்த மாதிரி ஒரு வாட்சை நீங்கள் பார்க்க முடியுமா? ஆமாம்மா, உண்மை தான். திருண்டு வாட்சுக்குள்ளே இவ்வளோ சமாச்சாரம் இருக்குதுன்னா நம்ம எங்கே போனாலும் உலகத்தையே கொண்டு போகிறோம் நம்ம. எனக்கு கொடு அப்படின்னு ஒரு $1000 அவர் ஒரு செக்கு போட்டு கையில் கொடுத்துட்றாரு. அவனும் வாட்சை கொடுத்துட்றான். இவர் வாங்கிட்டு கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, ஆஹா எவ்வளோ பெரிய வாட்ச் என் கையில் இருக்கு அப்படின்னு அப்படி நகர்ந்தோடனே, சார் அப்படின்னு கூப்பிட்டான். என்ன சார், என்ன சார் இது, இந்த 2 பெட்டியும் எடுக்காமல் போறீங்க? பெட்டி எதுக்கு? அதில் தானே சார் அந்த வாட்ச் ஓடுறதுக்கான பேட்டரி இருக்கு. இதை எங்கே போனாலும் தூக்கிட்டு போனீங்கன்னா தான் சார் வாட்ச் ஓடும் அப்படின்னா. அப்போதான் இவருக்கு புரிஞ்சது, நம்ம மாபெரும் தப்பு பண்ணிட்டோம்னு. அது மாதிரி நிறைய பேர் கவலையை தூக்கிட்டு கண்ணுக்கு தெரியிற வாட்சை மட்டும் நம்ம கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம என்ன நினைக்கிறோம், அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு வாட்சை மட்டும் பார்த்து ஒருத்தர் ஏமாந்தாரு பாருங்க, அது மாதிரி ஏமாந்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க மனசுக்குள்ள பெரிய பெரிய கவலையெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. நமக்கு அது புரியறது கிடையாது. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மகிழ்ச்சிங்கிறது வெளியே காமிக்கிறதுல இல்லவே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியானவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாம